friends, welcome to Pinko Pink channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தங்க கம்மலை எப்படி ஸ்டோரேஜ் பண்றது அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ கோல்ட் கம்மல்ல ஸ்டோர் பண்றதுக்கு அப்படியே பெரிய விஷயம் இருக்க போகுது அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்குங்க. அதுதான் நான் இன்னைக்கு உங்க கூட வீடியோல ஷேர் பண்ண போறேன். நான் வந்து GRT ல இருந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ஜும்கா வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். சோ எந்த ஒரு நகை கடைக்கு நீங்க போனாலுமே தங்க கம்பல்லாம் வந்து போட்டு கொடுக்கிறதுக்குனே ஸ்டாண்டர்டாக ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பாக்ஸில் தான் எனக்குமே வந்து GRTயில் வாங்குறப்போ போட்டு கொடுத்தாங்க. பட் எனக்கு இந்த பாக்ஸில் வந்து கோல்டு கம்பலை போட்டு கொடுக்கறதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா மேலே வந்து ஸ்டட் இருக்குது. அந்த ஸ்டட்டுலேருந்து ஒரே ஒரு சிங்கிள் வளையத்தில் தான் இந்த பெரிய இந்த ஜும்கா வந்து நமக்கு வந்து இருக்குங்க. ஸோ அந்த சின்ன வளையம் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்குள்ளே வைக்கிறப்போ அதை சுற்றி இருக்கிற அந்த குட்டி குட்டி பீட்ஸ் எல்லாமே கூட இதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறப்போ ஏதாவது டேமேஜ் ஆகிடுமோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம். ஸோ அதனாலேயே நான் வந்து இந்த பாக்ஸ் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு பதில் GRTலே வந்து இந்த கம்பலை வந்து போடுறதுக்கு கொஞ்சம் வேறு பெரிய சைஸ் பாக்ஸ் வந்து நான் கேட்டிருந்தேன். ஸோ அந்த பாக்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். GRTயில் வந்து நீங்கள் கம்பல் வாங்குறப்போ சின்ன சைஸ் ஜுமிக்கா இருக்கட்டும் இல்லை பெரிய சைஸ் கம்பலாக இருக்கட்டும் ஹேங் பண்ணி வைக்கிற மாதிரி இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் வந்து GRTயில் வந்து இருக்குது. இது GRTயில் நான் போய் வாங்கினப்போ எனக்கு கிடச்சிதுங்க. பட் மற்ற ஜுவல்லரி ஷாப்பில் எனக்கு இது மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் GRTயில் வந்து நான் இதை வந்து கேட்டு வாங்கினேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் ஜுமுக்காலாம் வாங்குறப்போ இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிற பாக்ஸை வந்து கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸில் வாங்குறப்போ அந்த ஜுமிக்கு வந்து எந்த ஒரு டேமேஜுமே இருக்காது. நமக்கு பாக்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிறதுனால ஸோ உங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே போல் நீங்கள் எங்கேயாவது கல்யாணத்துக்கு போகிறீங்க இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறப்போ ட்ராவல் பண்ணுறப்போ பேக்கில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஹேங் பண்ணி விடுறப்போ நமக்கு வந்து டேமேஜ் எதுவுமே ஆகாது. ஈஸியாக இருக்கும். நம்ம எடுத்து நம்ம அழகாக வந்து அதிலே வந்து ஹேங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கம்பலுக்குன்னு தனியாக பாக்ஸஸ் நீங்கள் GRTயில் கேட்டு வாங்கியிருக்கீங்களான்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் வந்து நீங்கள் கம்பல் வாங்குறப்போ கண்டிப்பாக கேட்டு வாங்குங்க. ஏன்னா இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் ஜும்காஸ்லாம் வந்து நம்ம சின்ன சின்ன பாக்ஸ்குள்ளே போட்டு அடைக்கிறப்ப தான் ஏதாவது இந்த மிஸ் ஆகிறது, அந்த ஜாயிண்ட்டில் இருக்கிற அந்த வளையம் வந்து உடஞ்சி போகிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் பாக்ஸஸாக நீங்கள் பார்த்து அதில் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹேங்கிங் பாக்ஸில் நம்ம கம்பலை போட்டு வைக்கிறப்போ ஒரு கம்பலோட இன்னொரு கம்பல் உரசாமல் தனித்தனியாக அப்படியே இருக்கும். அதே போல் நம்ம எடுத்து போட்டுட்டு அப்படியே அதிலேயே வந்து நம்ம அழகாக ஹேங் பண்ணி வச்சிடலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் பிங்கோ பிங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.